அப்ப பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவு அரசமைப்பு சட்டத்தின் மீது இருக்கிறதுனால அவர்கள் அரசமைப்பையும் அம்பேத்கரையும் முன்னிறுத்தி காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை வகிச்சிருச்சு. அதுதான் பாஜகவை 400ங்கிற இலக்கில இருந்து 240 கொண்டு வந்தது. சாவர்கர் கான்ஸ்டிடியூஷனை எதிர்த்து இருக்கிறார். மனு தர்மத்தினுடைய சாரங்கள்லாம் அரசமைப்புல இல்லைன்னு அரசமைப்பை எதிர்த்து இருக்கிறார். ஒண்ணு சாவர்கர் சொன்னதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னா சாவர்கர் சொன்னதை இப்ப நாங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்லணும். சாவர்கர் அப்படியே தள்ளி வச்சுட்டு காங்கிரஸ் மீது ஏன் பாய்கிறது? காக்கா கலேகர் கமிஷனை காங்கிரஸ் நடைமுறைப்படுத்தலங்கிறாங்க. நடைமுறைப்படுத்தியிருந்தா அது பிரச்சனையே இல்லைன்னு அமித்ஷா சொல்றாரு. காக்கா கலேகர் கமிஷன் என்பது முழுக்க முழுக்க இடஒதுக்கீடுக்கு எதிரான கமிஷன். அதனாலதானே அமித்ஷாவுக்கு அங்க யோசனை போகுது. டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கருடைய நினைவு நாளை தேர்ந்தெடுத்து RSSம் பாஜகவும் பாபர் மசூதியை இடிச்சாங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைய முன்தினம் நாடாளுமன்றத்திலே ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பேசிய அந்த பேச்சு நாடு முழுவதும் ஒரு சர்ச்சையாகவும் பேசுபொருளாகவும் ஆகியிருக்கிறது. எதிர்க்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்திலே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு போட்டியாக பாரதிய ஜனதாவினரும் அந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் அமித்ஷா அவர்கள் நம்முடைய பாரதத்தினுடைய ஒரு அரசமைப்பினுடைய தந்தையாக போற்றப்படக்கூடிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி விட்டார் என்பதாகவும், பாரதிய ஜனதாவினர் காங்கிரஸ் கட்சி தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தியது, 2 முறை தோற்கடித்தது என்பதெல்லாம் பிரதமர் அவர்களும் மேற்கோள் காட்டியிருந்தார். இந்த விளக்கம் கொடுப்பதற்காக அமித்ஷா அவர்களே ஒரு பிரஸ் மீட்டை வைத்திருந்தார். இது சம்பந்தமாக என்ன சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன விவாத பொருளாக இருக்கிறது, பாரதிய ஜனதா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை தங்கள் வசப்படுத்தக்கூடிய அந்த கட்சி அவர்களுடைய கொள்கைக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைக்கும் ஒத்து போனது தானா என்பது பற்றி விரிவாக அலசுவதற்கு ஊடகவியலாளர் மற்றும் லாயர் திரு தமிழ்வேந்தன் சார் தான் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இது தினங்களாக ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுடைய இந்த பேச்சு. அந்த பேச்சை அவர் ஏஐ தொழில்நுட்பம் மூலயமா என்னுடைய அந்த பேச்சை திரித்து சமூக வலைத்தளங்களில் பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற விளக்கத்தெல்லாம் அவர் கொடுக்குறாரு. இந்த விளக்கங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் சொல்லப்போனால் பிரதமர் அவர்கள் தான் இந்த அம்பேத்கர் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார், நாங்கள் தான் கண்ணியப்படுத்துகிறோம். இன்னும் சொல்லப்போனால் அவர் பதவி ஏற்கும் பொழுது கூட நாங்கள் அம்பேத்கருடைய சிலையை வணங்கி கான்ஸ்டிடியூஷனை வணங்கித்தான் நாங்கள் பதவி ஏற்றோம் என்று பிரதமர் அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. அமித்ஷா அவர்கள் ஏஐ மூலயமா திரித்து எதிர்கட்சிகள் வெளியிட்டாங்கன்னு சொல்றாரு. சாவர்கராக இருக்கட்டும், கோல்வாக்கராக இருக்கட்டும், அல்லது பட்டேலாக இருக்கட்டும், யாரையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய குருமார்கள்னு சொல்லுதோ, எந்த RSS தலைவர்களையெல்லாம் தங்களுடைய வழிகாட்டிகள்னு ஏற்றுக்கிட்டதோ, அந்த காலத்திலேயே ஏஐ இருந்ததான்னு நம்ம கேட்க வேண்டிய காலம் இருக்கு. ஏன்னா பாஜகவினுடைய இயல்பு, RSSனுடைய இயல்பே டாக்டர் அம்பேத்கருக்கு எதிரான கருத்தியல் தான். அதை சாவர்கர் சொல்லி இருக்கிறாருங்கிறத அரசமைப்பு சட்ட அவைக்குள்ள, நாடாளுமன்றம் அவைக்குள்ள கான்ஸ்டிடியூஷனுடைய 75வது ஆண்டு விழாவில் ராகுல் காந்தி அவர்கள் பேசியதனுடைய வெளிப்பாடு அமித்ஷாவுடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறதா நான் பார்க்குறேன். இன்னும் ஒன்று, இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கிறோங்கிற அடிப்படையில் கான்ஸ்டிடியூஷனுக்கு விழுந்து வணங்கிட்டு தான் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றாருலாம் சொல்றாங்க. இந்த நாட்டில் மிகப்பெரிய மதக்கலவரங்களை தூண்டிவிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொன்றொழிப்பு நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டது வாஜ்பாய் அவர்களுடைய காலகட்டத்தில். அப்ப பாஜகவால் குடியரசுத் தலைவராக்கப்பட்டவர் யாருன்னா, எத்தனை லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்களோ அந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த கலாம் அவர்கள் தான். அதே போல ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறைகள் கடந்த 10 ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு. அந்த வன்முறைகள் மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்துல அவங்க குடியரசுத் தலைவராக இருக்கிறது ராம்நாத் கோவிந்த் என்கிற ஒரு தலித்தை தான். இன்னைக்கு மணிப்பூர் பற்றி எறிகிற அளவுக்கு பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்தாலும் அவங்க குடியரசுத் தலைவராக்கினது திரௌபதி முர்மு என்கிற ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்க.
ஆக பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதெல்லாம் யாருக்கு எதிராக அழித்தொழிப்பை செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களையே குடியரசுத் தலைவராக்கி இந்த பேலன்ஸ் பண்ற வேலையை எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் கான்ஸ்டிடியூஷனை அழிப்பதற்காக களமிறங்கி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி என்பது நரேந்திர மோடி அவர்கள் அதை விழுந்து வணங்கிவிட்டு தன்னுடைய ஆட்சியை தொடங்குவதை போல ஒரு மாயையை காட்டிவிட்டு அதன் சாரங்களை அழிக்க தொடங்கினார். அதுதான் அப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஆனா இந்த விவகாரம் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய ஒரு உணர்வுகளையும் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய தலைவரை அவமதித்து விட்டார் அப்படின்றது தான் ஒரு பேசுபொருள் ஆகி இருக்கணும் ஒரு தார்மீகத்தின்படி. ஆனா இங்க எப்படி மடைமாற்றப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இது ஏதோ பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் இடையிலான ஒரு யுத்தம் போல தோற்றமளிக்குதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு, ஒரு கேள்வி எனக்குள்ள எழும்புது. பிரதமர் அவர்களும் காங்கிரஸ் இது அம்பேத்கருக்கு அநீதி இழைத்திருக்கிறது, துரோகம் இழைத்திருக்கிறது, 1956 மரணம் அடைகிறார், 90 வரை அவருக்கு பாரத ரத்னா கூட கொடுக்கவில்லை, எங்களுடைய கூட்டணி ஆட்சியில் தான் அவருக்கு பாரத ரத்னா கூட வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான யுத்தம் தானா, அல்லது அரசமைப்பு சட்டம் வழங்கிய தந்தை அம்பேத்கர் அவர்களுக்கும் இந்த சனாதனவாதிகளுக்குமான போரா? அப்படிதான் எப்படி பார்க்கணும் நம்ம இது? இப்ப இருக்கிற அரசியல் சூழலுங்கிறது இந்த இரண்டுமே ஒன்றுதான். அரசமைப்பு சட்டத்திற்கும் சனாதன கும்பலால் கொண்டாடப்படுகிற மனு தர்மத்துக்கும் இருக்கிற போர் என்பதுதான் இன்று இருக்கிற சூழல். அப்ப இந்த சனாதன தர்மத்தையும் மனு தர்மத்தையும் யார் ஆதரிக்கிறார்கள் என்பவர்கள் ஒரு பக்கமும், அரசமைப்பு சட்டத்தை யார் முன்னிறுத்துகிறார்கள் என்பது இன்னொரு பக்கமுமான அரசியலா இருக்கு. அந்த அடிப்படையில இந்தியா கூட்டணி காங்கிரஸ் உட்பட தலைவர்கள் அரசமைப்பு சட்டத்தின் பக்கமும் மனுஸ்மிருதியின் பக்கம் பாஜகவும் நிற்கிறதுங்கிறது தான் ரெண்டு யுத்தமா இது போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல நீங்க ஒண்ணு கேட்டீங்க, இது காங்கிரஸ் பாஜகவினுடைய இரண்டு கட்சிகளுக்கு இடையேயான பிரச்சனையா மாற்றப்படுதாங்க. அரசமைப்பு சட்டத்தை முன்னிறுத்திய அரசியலை திரு ராகுல் காந்தி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல ரொம்ப வலுவா, 10 ஆண்டுன்னு சொல்றதை விட 5 ஆண்டுகளுக்கு மேல கூட நம்ம சொல்லலாம். 2019 தேர்தலுக்கு பிறகு இன்னும் தீவிரமாக அவர் கான்ஸ்டிடியூஷனை முன்னெடுக்கிறார். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் திட்டங்களை பொறுத்தவரை, அவர்களுடைய பிரச்சார யுக்திகளை, RSS ஐடியாலஜி எல்லாம் அவங்க தேர்தலுக்கு பயன்படுத்துற முறைகளை பொறுத்தவரை, இந்துத்துவம் என்கிற ஐடியாலஜில அவங்க இந்தியா முழுவதும் தீவிரமான பிரச்சாரங்களை 2014க்கு பிறகு செஞ்சாங்க. 2014க்கு முன்னாடி அவங்க இந்துத்துவத்தை நேரடியாக நாங்கள் ராமர் கோயிலை கட்டுவோங்கிறத முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணல. 2014 தேர்தல் அவங்களுடைய அறிக்கையிலும் ராமர் கோயிலை கட்டுவோங்கிறது இருந்துச்சு. ஆனா அவங்க அதை முன்னிறுத்தினாங்கன்னா இல்ல, மோடியை முன்னிறுத்தினார்கள், வளம்னாங்க, வளர்ச்சினாங்க, இதைத்தான் முன்னிறுத்தினாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு இந்துத்துவ அடிப்படையில பல வேலைகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. 2019 பிறகுதான் இன்னும் அவங்க 303 இடங்கள் பெரும்பான்மை அதிகமா வந்ததுனால பாஜக கான்ஸ்டிடியூஷன் அழிக்கிற வேலையை பெரும்பான்மையை செஞ்சாங்க. அப்ப அவர்களுக்கு இருந்த ஆயுதம் என்பது ஒண்ணு தேசபக்தி. புல்வாமா தாக்குதல் எல்லாருக்கும் தெரியும். 2019 தேர்தலுக்கு முன்னாடி 40 வீரர்கள் எப்படி இறந்தாங்கிறது நமக்கு தெரியும். ஒண்ணு தேசபக்தி, இன்னும் ஒண்ணு மத வெறுப்பு பிரச்சாரம். இந்த இரண்டையும் முன்னிறுத்தி தான் அவங்க தேர்தல்களை சந்திச்சாங்க. இப்ப இந்த ஐடியாலஜியை எதிர்க்கிற அளவுக்கு எதிர்கட்சிகள் வலிமையா இருக்கான்னா இல்ல. இப்ப எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதமா கான்ஸ்டிடியூஷனும் அம்பேத்கரும் தேவைப்பட்டாங்க. ஏன் காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் ஏன் காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் எடுக்கிறாங்க, ஏன் அம்பேத்கர் எடுக்கிறாங்க? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியால் எதிர்க்க முடியாத இடத்தில் அம்பேத்கர் இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியால் RSS ஆல் நேரடியாக இன்றைய காலத்தில் எதிர்க்க முடியாத அளவுக்கு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. அப்ப பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவு அரசமைப்பு சட்டத்தின் மீது இருக்கிறதுனால அவர்கள் அரசமைப்பையும் அம்பேத்கரையும் முன்னிறுத்தி காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை வகிச்சிருச்சு. அதுதான் பாஜகவை 400ங்கிற இலக்கில இருந்து 240 கொண்டு வந்தது. நீங்க வெறும் இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் வியூகங்கள் மட்டும் கொண்டாடல, இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிற தேர்தல் வியூகங்களுக்கு ஒரு காமன் ஐடியாலஜி நிறுத்தணும்ல. இப்ப பாஜக மோடியை நிறுத்துச்சு, எதிர்கட்சிகள் யாரும் நிறுத்த முடியும்? ஒருவேளை காங்கிரஸ் கட்சி 2019 14 சந்தித்தது போல செக்யூலரிசத்தையும் உள்வாங்கி கான்ஸ்டிடியூஷனையும் உள்வாங்கி ஒரு பக்கம் சாஃப்ட் இந்துத்துவாவினுடைய அரசியலும் அவர்கள் முன்னெடுத்திருந்தால் இதை விட ஒரு மோசமான ஒரு விளைவுகளை சந்தித்திருப்பார்கள் அப்படின்ற உங்களுடைய பேச்சிலிருந்து நான் உள்வாங்கிக்கிறேன். அப்படிதான் சொல்ல வரீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நீங்க ராகுல் காந்தி அவருடைய தலைமையை காங்கிரஸை ஏத்துக்கலையே. 2014 இருக்கட்டும் 19 இருக்கட்டும் ஒரு ஓர்மையை அவர்களால் கொண்டு வர முடியல.
எதிர்க்கட்சிகளுடைய பலவீனம் தானே பாஜகவை மீண்டும் கொண்டு வந்துச்சு 2019. அப்ப 2019 தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு தோல்வியை அவர் பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா அப்ப செய்தார். உங்களுக்கு பிஜேபியை எதிர்க்கணும், மோடியை எதிர்க்கணும்னா, ஏன்னா நீங்க 2014 இருந்து 19க்குள்ள எவ்வளவு பெரிய டிசாஸ்டர். உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்தது, பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில எத்தனை பேர் செத்து போனாங்க. அப்ப இவ்வளவு மக்கள் பாதித்த பிறகும் கூட 303 இடம் வரப்போதுன்னா நம்ம ஐடியாலஜியை மாத்தணுங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய அன்னைக்கு நோக்கமா இருந்தது. அதுக்கு ஒரு வழிகோடுவதற்கு உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் முக்கியமா தேவைப்பட்டது. அதைத்தான் இங்க திமுகவா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இந்த கூட்டணிகள் தமிழ்நாட்டில் அமைந்து இது அப்படியே மேல மேல போய் தானே உங்களுக்கு தேசிய முழுக்க உருவாச்சு. அதனால் காங்கிரஸ், நீங்க காங்கிரஸ் எதுக்கு, ஏன் பாஜக காங்கிரஸ் மேலேயே பழி போடுது? சாவர்கர் கான்ஸ்டிடியூஷனை எதிர்த்து இருக்கிறார், மனு தர்மத்தினுடைய சாரங்கள்லாம் அரசமைப்புல இல்லைன்னு அரசமைப்பை எதிர்த்து இருக்கிறார். ஒண்ணு சாவர்கர் சொன்னதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னா சாவர்கர் சொன்னதை இப்ப நாங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்லணும். சாவர்கர் அப்படியே தள்ளி வச்சுட்டு காங்கிரஸ் மீது ஏன் பாய்கிறது? ஏனென்றால் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிற எந்த கேள்விக்கும் நரேந்திர மோடி அவர்களோ பாஜகவினரோ இல்ல இல்ல ராகுல் காந்தி சொல்றது தப்பு, நாங்க இதை செஞ்சிருக்கிறோம்னு சொல்ற அளவுக்கு அவங்க எந்த திட்டமும் இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க? மீண்டும் 60 ஆண்டு காலமாக நேரு செய்தார், இந்திரா காந்தி செய்தார், ராஜீவ் காந்தி செய்தார், இதேதான் திரும்ப 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 மீண்டும் குற்றச்சாட்டுகளா வச்சுட்டு வராங்க. பொதுமக்கள் தானே போராடணும்னு நீங்க கேட்டீங்க, ஏன் காங்கிரஸ்னு? பொதுமக்கள் போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு தான் பாஜக இதை காங்கிரசுக்கு எதிராக தோப்புது. அந்த வளையத்தை சுருக்குகிறது, வளையத்தை சுருக்குது. இப்ப நீங்க இதை இன்னைக்கு நாடாளுமன்றத்துல கலவரம் இருக்கு, பாஜகவோட எம்பிக்கு மண்டை உடைஞ்சு வச்சுக்கிறான், கேட்டா ராகுல் காந்தி தள்ளி விட்டாரு அதனால விழுந்துருச்சுங்கிறாங்க. எப்படியெல்லாம் இந்த அமித்ஷா புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த விவகாரத்தை திசை திருப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பாஜக முயற்சித்து வருகிறது. அதுல ஒரு சாரம் தான் இது. இப்ப நீங்க கேட்ட மாதிரி இது காங்கிரஸ் சுருங்கி போச்சா, ராகுல் காந்தி வெர்சஸ் பிஜேபி சுருங்கி போச்சா? இப்ப இந்தியா முழுக்க மக்கள் திரண்டு வராங்கிறத மட்டுப்படுத்துறதுக்கு தான் காங்கிரஸ் மேலே தூக்கி படிய போறோம். இப்ப இடையில ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தது நாங்க கூட்டணியில இருந்த ஆட்சி தானே, காங்கிரஸ் தரலையே அப்படின்னு அமித்ஷா சொல்றாருன்னு. அந்த ஆட்சியை கூட இவர்கள் கலைத்தவர்கள். மண்டல் கமிஷன், அதாவது என்னுடைய சிலையையோ என்னையோ வழிபடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றவர் டாக்டர் அம்பேத்கர். பயங்கரமான கோபம் வரும் தலைவர் வழிபாட்டை பொறுத்தவரையும். அவங்க போய் நீங்க டெல்லியில இருக்கிற அலுவலகத்துக்கு முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி போய் நீங்க நின்னீங்கன்னா பள்ளியில் எடுத்த மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வருவாங்க, எதுக்கு வந்துருக்கீங்கன்னு கேட்பாரு. இல்ல உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்ன பாக்குறதுல என்ன இருக்கு, போய் லைப்ரரி இருக்கு போய் படிங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போவாங்க, எதுக்கு வந்தீங்க, உங்களை பார்த்துட்டு என்ன பாக்குறதுக்கு என்ன இருக்கு, விஷயம் தான் சொல்லு, இல்லன்னா அங்க நாடாளுமன்றத்துல லைப்ரரி இருக்கு அங்க போய் படியும் பாரு. அப்ப தலைவர் வழிபாட்டை ஆதரிக்காதவர். ஆனா பாஜக என்ன சொல்லுது? சிலைகளை வைத்தோம், மணிமண்டபம் கட்டினோம், பாரத ரத்னா கொடுத்தோம், ஆதரித்தோம். ஆனா இதுல எதை சொல்ல வரோம்னா, நீங்க பாரத ரத்னா கூட்டணி ஆட்சியில கொடுத்தோம்னு சொல்ற பாஜக தான் அவருடைய கொள்கை என்பது எதுக்காக பதவியை ராஜினாமா செய்தார்? பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டுக்காக. காக்கா கலேகர் கமிஷனை காங்கிரஸ் நடைமுறைப்படுத்தலங்கிறாங்க. நடைமுறைப்படுத்தியிருந்தா அது பிரச்சனையே இல்லைன்னு அமித்ஷா சொல்றாரு. காக்கா கலேகர் கமிஷன் என்பது முழுக்க முழுக்க இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கமிஷன். அதனாலதானே அமித்ஷாவுக்கு அங்க யோசனை போகுது. பிபி மண்டல் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிஷனு அம்பேத்கருடைய கனவா இல்லையா? அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? விபி சிங் அவர்கள் யாரை வச்சு அதை நிறைவேற்றினார்? ராம்விலாஸ் பாஸ்வான் என்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக இருந்த ராம்விலாஸ் பாஸ்வானை வைத்து ஒரு தலித் அமைச்சர் தாங்க அன்னைக்கு இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 27% இடஒதுக்கீட்டை அமெண்ட்மெண்ட் பண்ணாரு. அப்ப அம்பேத்கருடைய கொள்கை நிறைவேறியது. விபி சிங் அவர்கள் சொன்னாரு, இந்த சட்டத்தை நான் அம்பேத்கருக்கு ஒப்படைக்கிறேன்னாரு. அந்த அம்பேத்கருக்கு ஒப்படைக்கிறேன்னு சொன்னதுனாலையும் அவருக்கு பாரத ரத்னா கொடுத்ததுனாலையும் தான் பாஜக விபி சிங் அவருடைய ஆட்சியை கலைச்சதுன்னு நான் சொல்றேன். மண்டல் கமிஷன் நிறைவேற்றியதற்காக, அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்ததற்காக அந்த வெறுப்பின் காரணமாக பாஜக நீங்க விபி சிங் அவருடைய ஆட்சியை கலைச்சது. ஆனால் அத்வானியை அப்போது இருந்த பீகார் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் கைது செய்தார். அதனுடைய நீட்சியாக எப்படி எங்கள் தலைவரை கைது செய்ய நேரிட்டீர்கள்? அந்த ரத யாத்திரை என்பது பல கோரிக்கைகளை உள்ளடக்கியது, பல இந்த நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான பல விஷயங்களை உள்ளடக்கியதாக நம்ம பார்க்கிறோம். நீங்கள் சொன்னது போல இந்த மண்டல் கமிஷனாக இருக்கட்டும், பாபர் மசூதியினுடைய விவகாரமாக இருக்கட்டும். ஸோ அப்போ முழுக்க முழுக்க ஜனநாயக விரோத, அரசியலமைப்பு சட்ட விரோத செயல்களால் உள்ளடக்கியது தான் அந்த ரத யாத்திரை. அதனுடைய நீட்சியாகத்தான்
மக்கள் தலைவர் விபி சிங் அவரோட ஆட்சியை அவர்கள் கலைத்தார்கள். நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டிருந்தார். அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார், அம்பேத்கர் விஸ்வரூபம் அடைந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அந்த சொல் ஒரு சொல்லாக இருந்தாலும் பல பொருள்களை உள்ளடக்கிய அந்த ஒரு சொல், அதுக்குண்டான விளக்கம். நீங்க 50% இடஒதுக்கீட்டின் உச்சவரம்பை நாங்க உயர்த்துவோம்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. ராகுல் காந்தி அவர்களுடைய அறிக்கை. அமித்ஷா அவர்கள் நேற்று கொடுத்த அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சிறுபான்மையின மக்கள் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டையும் இதுல உள்ள சேர்த்து இந்த 50% உயர்த்துவோம்னு சொல்றதை நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு தான் அம்பேத்கரை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், யார் நிராகரிக்கிறார்கள் அப்படி என்பதற்கான விளக்கம். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மிகவும் தீவிரமாக சில வேலைகள்ல இருப்பாங்க. சிஏஏ சட்டங்கள் வந்தபோது ஒரு புள்ளியை கூட நான் திருத்த மாட்டேன்னு சொன்னார் அமித்ஷா. இன்னும் எவ்வளவோ நபிகள் நாயகத்துக்கு எதிராக நுபுர் ஷர்மான்னு பாஜகவை சேர்ந்த ஒரு பெண் பேசினாங்க. அவருக்கு எதிராக நான் உலகம் முழுக்க இஸ்லாமிய அமைப்புகள் பல நாடுகள் கண்டனம் தெரிவிச்சது. ஆனா அந்த நுபுர் ஷர்மா மீது எந்த நடவடிக்கையும் பாஜக எடுக்கல. அந்த அளவுக்கு பாஜகவை பொறுத்தவரை வெறுப்பு பேச்சுகளின் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதே போல மக்கள், சிறுபான்மை மக்கள் போராடினாலும் சரி, ஜனநாயகத்தின் வலியுறுத்தணும்னு சொல்லி போராடினாலும் சரி, நாடாளுமன்றத்தில் அவைகளை நடக்கணும்னு சொல்லி போராடினாலும் சரி, அம்பானி அதானிக்கு எதிராக போராடினாலும் சரி, எதுக்குமே செவி கொடுக்க மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. குறிப்பாக இன்னொரு விஷயமும் இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். பிரதமர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷனை வணங்கித்தான், அம்பேத்கரை சிலையை வணங்கித்தான் வந்து அவர் பதவியேற்றார். அம்பேத்கரை போற்றுவதே நாங்கள் தான். எதிர்கட்சிகள் ஃபேஷன், அவர் சொன்ன அந்த வார்த்தை ஃபேஷனுக்கு வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினார். டெல்லியிலே சாதுக்கள் பிரஸ் மீட் வைக்கிறாங்க. இங்கே வந்து இனிமே அரசியலமைப்பு சட்டம் வந்து இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது, இங்கே வந்து முழுக்க சனாதனத்தினுடைய ஆட்சி, மனுஸ்மிருதியினுடைய ஆட்சி தான் இங்கே வந்து இந்தியாவிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள். பொதுவெளியிலே அவர்கள் வந்து பேசுகிறார்கள். இதே மோடியினுடைய ஆட்சி காலத்திலே தான். அவர்கள் மீது என்ன உரிய வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது? அவர்கள் தேசிய பாதுகாப்பு தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டார்களா? உரிய அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டதா? அந்த கருத்தை வேறு யாரோ, நீங்களோ நானோ கூறியிருந்தால் இது மாதிரி சுதந்திரமாக வெளியே நடமாடி இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை நீங்க 1956 டிசம்பர் 6 அம்பேத்கர் மறைந்தார். டிசம்பர் 6 தேர்ந்தெடுத்து தான் 1992 பாபர் மசூதி இடிச்சாங்க. டிசம்பர் 6 அம்பேத்கருடைய நினைவு நாளை தேர்ந்தெடுத்து RSSம் பாஜகவும் பாபர் மசூதியை இடிச்சாங்க. கரெக்டா டிசம்பர் 25 20 நாள் கழிச்சு டெல்லியில அன்னைக்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியும் ஒரு சாமியாரும் சேர்ந்து பிரஸ் மீட்டை கொடுத்து அவங்க சொன்னது, கான்ஸ்டிடியூஷனா மாத்துங்க. நீங்க சொன்னது இன்னைக்கு இப்ப இருக்கிறத இந்த மோடியினுடைய ஆட்சியில, இந்த மோடியினுடைய ஆட்சியில. ஆனா அன்னைக்கு 1992 பாபர் மசூதியை இடிச்சப்பவே அவங்க சொன்ன முழக்கம் என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனை மாத்துங்க. எதுக்காக டிசம்பர் 6 தேர்ந்தெடுக்காங்கிறதுக்கு பின்னாடியும் அம்பேத்கர் வெறுப்பு இருக்கிறது. கரெக்டா 20 நாள் கழிச்சு நேரா பிரஸ் மீட்டை வச்சு நீங்க கான்ஸ்டிடியூஷனை மாத்துங்கன்னு சொல்றதுக்கு பின்னாடியும் அம்பேத்கர் மீதான வெறுப்பு இருக்கிறது. அப்ப அன்னைக்கும் என்ன நிலைப்பாடோ அன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பாஜக நிலைப்பாடும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய போராட்டத்தை மக்கள் நடத்தினாலும் அதை பற்றி கவலையே படாத பாஜக, அதை பற்றி வாய் திறக்காத மோடி, அமித்ஷா, திமிரோடு இருந்த அமித்ஷா அவர்கள் இந்தியாவில் பணிந்தது என்பது 2 விஷயம்தான். ஒன்னு, SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து இந்தியா முழுக்க தலித்துகள் போராடினாங்க, வந்து நடத்தினாங்க. அதனை திரும்ப பெற்று மறு சட்டம் இயற்றியது பாரதிய ஜனதா கட்சி. வேளாண் சட்டங்கள். ஆமா. அதே போல ஒரு தலைவரை குறித்து அவமதித்து அதுக்கு மறுப்பு தெரிவித்து விழுந்து வணங்கி நாங்க அவரை எதுவுமே சொல்லல, அவரு தான் எங்களுடைய தலைவர்னு அவங்க படுத்தே விட்டான் ஐயாங்கிற அளவுக்கு பாஜக பயப்படுதுன்னா அது டாக்டர் அம்பேத்கர் தான். அம்பேத்கருடைய இந்த சட்டத்தினுடைய ஒரு நீட்சியாகவோ அதே போல அவருடைய இந்த ஆளுமையினாலவோ அவர் இன்றளவும் அவர் போற்றப்படுகிறார். இன்னும் பல நூற்றாண்டுகள் போனாலும் அவர் போற்றப்படுவார், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அம்பேத்கருக்கு எதிரான சித்தாந்த உடையவர்கள் இப்பொழுது அவரை போற்றுகிறார்கள், வணங்குகிறோம் என்ற பெயரில் முழுக்க முழுக்க அவருக்கு எதிரான முரணான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள்.
இது 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 யாருடைய பிழையினுடைய நீட்சியை நம்ம பார்க்கிறது? எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தவறான ஒரு செயல்களுடைய நீட்சியாகத்தான் அம்பேத்கர் இன்னும் ஒரு ஓங்கி ஒளித்திருப்பாரா இந்த இந்த காலகட்டத்திலே? அதற்கு நீர்த்து போக செய்தது எதிர்க்கட்சிகளோட பிழைன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? இப்ப எதிர்க்கட்சிகள்னு நீங்க இப்ப இருக்கிற எதிர்க்கட்சிகளை சொல்றீங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு திட்டமிட்டு சொன்னோம்னா காங்கிரஸை கூட சொல்லலாம். இப்ப எதிர்க்கட்சிகள்னு சொல்லி இப்ப நீங்க வந்து காங்கிரஸையே சொல்றேன்னு சொல்றீங்க. காங்கிரசினுடைய வரலாற்றை பொறுத்தவரை ராகுல் காந்தி அவர்களுடைய காலம் என்பது வேறு. கடந்த காலங்களில் காங்கிரஸ் செய்த எந்த தவறையும் ராகுல் காந்தி இப்போ செய்யல. பாரதிய ஜனதா கட்சி வைக்கிற மொத்த குற்றச்சாட்டும் கடந்த கால காங்கிரஸை பற்றி தான். நேரு அவர்கள் அதை செய்தார், இந்திரா காந்தி அவர்கள் இதை செய்தார், ராஜீவ் காந்தி அதை செய்தார், ராஜீவ் காந்தி இதை செய்தார். ஏன்னா சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த கால காங்கிரஸ் தலைவர்கள் செய்த பல பிழைகளை திருத்தி அவர் வேறு விதமாக முன்வைக்கிறார். ரிசர்வேஷன் மீது ராஜீவ் காந்தி அவர்களுக்கு இருந்த பார்வை வேற. ஆனா இன்னைக்கு 50% உச்சவரம்பை நீக்குங்கிறாரு, நீக்குவோங்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். கான்ஸ்டிடியூஷன் மீது எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்திக்கு இருந்த நிலைப்பாடு வேற. ஆனா இன்னைக்கு அதே கான்ஸ்டிடியூஷனை முன்னிலைப்படுத்தி அரசியலே மைய நோக்குறாரு நம்ம ராகுல் காந்தி அவர்கள். அப்ப இன்னைக்கு இருக்கிற ராகுல் காந்தி அவர்களுடைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாத பாரதிய ஜனதா கட்சி அவங்க கடந்த கால வரலாறுகளே திரும்ப திரும்ப பேசுறாங்க. இறுதியா நான் ஒரு விஷயத்த சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சி எதை பார்த்தும் பயப்படாத கட்சின்னு சொல்றவங்க அம்பேத்கரையும் கான்ஸ்டிடியூஷனையும் பார்த்து பயந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் 400 வெல்வோன்னு சொன்னார்ல மோடி, 240க்கு வந்து நின்ன உடனே அது அவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது. அதனுடைய விளைவு என்னன்னு நீங்க பார்க்கிற போது அரசமைப்பு சட்டத்தையும் அம்பேத்கரை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் தேர்தலை சந்திச்சதுதான். உடனடியாக நரேந்திர மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு 3வது முறையா வந்த பிறகு செஞ்சது என்னன்னா, எமர்ஜென்சி 50 ஆண்டு இத கான்ஸ்டிடியூஷன் பிளாக் டேன்னு அறிவிச்சாங்க. அரசமைப்பு சட்ட நாள் கருப்பு தினம். இந்த ரியாக்ஷன் எங்க இருந்து தெரியுமா வந்தது? கான்ஸ்டிடியூஷனை மையப்படுத்தி தான் நமக்கு எதிரான அரசியலை காங்கிரஸ் முன்னெடுக்குது. இந்தியா கூட்டணி அந்த வெற்றியில தான் நம்முடைய பெரும்பான்மையை தோக்கடிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த காங்கிரஸ் முன்னெடுக்கிற கான்ஸ்டிடியூஷனை முன்னெடுக்கிற அரசியலை நாம முறியடிக்கணும்னா நாம கான்ஸ்டிடியூஷன் பக்கம் நிக்கிறோங்கிறதையும், கடந்த காலத்துல காங்கிரஸ் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருந்ததுங்கிறதையும் பிரச்சாரமா செய்யணும். அதனாலதான் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் அவங்க எமர்ஜென்சியை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னைக்கும் அதுதான் வெளிப்பட்டு இருக்கு. இப்ப கான்ஸ்டிடியூஷனையோ அம்பேத்கரையோ நாம தொட்டுட்டோம்னா அது இந்தியா முழுக்க பின்னி வைக்கப்பட்டு இருக்கிற வலையை உடைச்சிரும். அமித்ஷா அவர்களுடைய பேச்சு இயல்பிலேயே வந்தது. நீங்க அவருடைய தோணியை பார்த்திருக்கலாம். ஒண்ணு வந்து தெரியாமலாம் பேசல. அவர் வெறும் அம்பேத்கர் 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 ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கிறாருன்னு நினைச்சுக்கலாம். சரி, எல்லாருமே சும்மா சும்மா இதே சொல்றாங்களா, தோனியை கேலி செய்யும் விதமாக. அது நீங்க அடுத்த வரியை பார்க்கணும். கடவுள்களின் பெயரை சொன்னாலாவது உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கும்னா அப்ப அம்பேத்கர் பேரை சொல்லுவது தகாததா? அப்ப நரகத்துக்கு போறவன் தான் அம்பேத்கர் பேரை சொல்லிட்டு உட்காந்துருப்பானா? இது அம்பேத்கரை இழிவுபடுத்துவது இல்லையா? அப்ப கடவுளின் பேரை சொன்னாலாவது உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்குங்கிற போது அப்ப அம்பேத்கரை இதுதான் சிறுமைப்படுத்துகிறது. அப்ப இந்த பேச்சு என்பது ஏற்கனவே சவார்கர் பேசினது, ஏற்கனவே கோல்வார்கர் பேசினது, ஹெக்டேவர் பேசினது. ஏங்க, அருண்சோரின்னு ஒரு பார்ப்பனர், அவரு வந்து அம்பேத்கர் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒண்ணு செய்யல, அவர் வெறும் டைபிஸ்ட் தான் அப்படின்னு அம்பேத்கருக்கு எதிராக கடுமையாக விமர்சித்தவர், புத்தகம் எழுதினவர். அந்த அருண்ஜோதியை எம்பி ஆக்குனது யாரு? பாஜக தானே. அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இதே அம்பேத்கரை கடுமையாக இழிவுபடுத்திய மிக சமீபத்தில் இழிவுபடுத்தினார். அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளானது திரு கங்கனா ரணாவத் அவர்கள் வந்து கடுமையாக இப்போது இமாச்சல் பிரதேசனுடைய ஒரு எம்பியாக அவர் இருக்கிறார். இதே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை விமர்சித்தார். ஆனால் அதே அந்த பெண்மணியை அவர்கள் எம்பியாக வச்சு அழகு பார்க்குறாங்க. அதுதான் பாஜக. அதே போலதான் இன்னைக்கு தானாக வெளிப்பட்டு கொண்டிருந்த அமித்ஷா அவர்கள் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற எழுச்சியை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்காக இன்னைக்கு நாடாளுமன்றத்துல கலவரம் பண்ணியிருக்கிறாங்க. பாஜக என்னென்ன எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள். தங்கள் மீது இருக்கிற விமர்சனத்தை திசை திருப்பணும்னா அவங்க எந்த எல்லைக்கு வேணுமானாலும் போவாங்க. அதை நாம் பொறுத்திருந்துதான். இது ஒரு நல்வாய்ப்பாக தமிழகத்திலேயும் சரி, தமிழகத்திலே விஜய் அவர்கள் அந்த அம்பேத்கர் என்ற நூல் இந்த வெளியீட்டு விழாவை அவர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியிட்ட விழாவை அவர் கலந்து கொண்டார். அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளானது. அம்பேத்கர் என்ற அந்த சொல்லாடல்
தமிழகத்திலே மிகவும் விமர்சையாக பேசப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் திரு அமித்ஷா அவர்களும் ஒரு கட்சியான ஒரு பேச்சை வெளிப்படுத்தி நாடு முழுக்க அம்பேத்கர் என்ற அந்த பேச்சை அவர் வெளிப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக அவர் ஒரு பயன்படுத்தார் என்று சொல்ல வேண்டும். ஆனா ஒரு நல்வாய்ப்பாக விஜய் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாக்கு பிறகு அம்பேத்கர் தெரியல. இல்ல விமர்சையாக பேசப்பட்டார்கள். விமர்சையாக அதுக்கு முன்னையே அவர் விமர்சையாக தான் இருக்கிறார். நீங்க இதே தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி, நான் தான் சொல்றேன், கடந்த 5 ஆண்டுகள் இடைவெளியில எதிர்கட்சிகளுடைய ஒரே அடையாளம் அம்பேத்கர் தான். ஒரு கையில கான்ஸ்டியூஷனே ஒரு கையில அம்பேத்கர் தூக்கி வச்சு ராகுல் காந்தி இந்தியா முழுக்க போனாரு. நீங்க பாரத் ஜோடோ யாத்திரை தொடங்குற பொழுது அதுக்கு பெயரே சேவ் த கான்ஸ்டியூஷன். அப்ப அம்பேத்கர் அடையாளம் இந்தியா முழுக்க பேசு பொருளா இருக்கிற அடையாளம். தமிழ்நாட்டிலையும் அம்பேத்கர் அடையாளம் பேசு பொருள். ஆட்சியாளர்கள் மணிமண்டபத்துல செலவு வந்து வச்சாங்கல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருமாவர்கள் முன்னிலையில, அப்படி எப்பொழுதும் அம்பேத்கர் பேசு பொருளா இருப்பா. ஒரு நடிகரை வைத்து அரசியல் கணக்குகளோடு முன்னெடுக்கப்படுகிற போதுதான் விஜய் நடத்தின புத்தக வெளியீட்டு விழா உங்களுக்கு வெளியில தெரியுது. அதற்கு முன்னாலும் அவர் பேசு பொருள் தான். ஏன் உங்களுக்கு வேதாரண்யத்துல டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை உடைச்சப்ப இந்தியா முழுக்க போராட்டம் நடக்கலையா? தமிழ்நாடு முழுக்க யார் சொல்லி போராட்டம் பண்ணாங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கும் அந்த வேதாரண்யத்தில் அம்பேத்கருடைய சிலை உடைக்கப்பட்ட போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் லண்டன்ல இருந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஜெர்மனில இருந்தார். ஆனா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் யார் சொல்லியா பண்ணாங்க? அந்த உணர்வு தமிழ்நாடு முழுக்க இல்லையா? எல்லா கட்சி தலைவர்களும் பதர் இல்லையா? அந்த மாதிரி எப்பொழுதும் அம்பேத்கர் பேசுபொருள் தான். பாஜகவினுடைய கஷ்டமே அதானே. அதாவது இழிவுபடுத்துகிறோம், அம்பேத்கரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் பேசிவிட்டு அதன் பிறகு ஒரு இந்தியா முழுக்க அம்பேத்கர் அவர்கள் ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாகி இன்னும் படிக்க அவரை பற்றி படிக்காத இளைஞர்கள் புதியவர்கள் எல்லாம் தேடக்கூடிய யார் இந்த அம்பேத்கர் என்று தேடக்கூடிய ஒரு கருவியாக அமித்ஷா அவர்கள் அவருக்கு நன்றி தான் நம்ம இன்னும் சொல்லலாம், செலுத்த வேண்டும். உண்மைதான். பாஜகவுடைய ஆட்சி 2014 வந்த போதே திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஒன்று சொல்லியிருந்தார். ஒரு வகையில இது நல்லதுதான் இருந்தார். ஏன்னா இனிமேதான் அவனுடைய ஆட்சி நடக்க நடக்க நம்முடைய கொள்கைகள் மீதான பார்வை தான் திரும்பும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப இது அமித்ஷா அவர்கள் பேசுனதும் நீங்க சொல்ற மாதிரி எல்லா வரலாறும் இனிமே புரட்டுவாங்க. உண்மையில் காங்கிரஸ் தான் அம்பேத்கரை எதிர்த்ததா? அவர் பதவி விலகிறதுக்கு யாரு காரணமா இருந்தா? அவர் பாரத ரத்னா கொடுத்த பிபி சிங்குடைய ஆட்சி யாரு கலைச்சா? அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இனிமேதான் அமித்ஷா அவர்கள் பதிலை தேடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி பதில் தேடுகிற பொழுதும் பாஜக தான் அடிவாங்கும். நிச்சயமாக பல்வேறு இந்த கேள்விகளுக்கு தெளிவா விளக்குனீங்க. குறிப்பாக அமித்ஷா அவர்களுடைய இந்த சர்ச்சைக்குரிய பேச்சு ஒரு நல்ல பப்ளிசிட்டி கொடுத்துருக்கு. நம்முடைய மக்கள் இன்னும் அதிகமாக தேடுவார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை. அது ஒரு நல்ல கருவியாக பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்தோட இறுதியாக நம்ம இதை நிறைவு செய்கிறோம். மிகுந்த நன்றி தோழர். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.